ஐயா கொடை புடிச்சிட்டு போற வணக்கம்ங்க அப்படின்ற மாதிரி கௌதம் வீரை வெல்கம் பண்ண எல்லாரும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா இவனையா கூப்பிட்டோம் வீட்டுக்கு போறோம்னு 2 கையும் அடுப்புல வச்சு கடிக்கிறணும் அப்படின்ற மாதிரி மாறிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கனுக்கு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்கேன். ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணது இல்லைன்னா பார்த்து என்ன இப்படி ஒரு ஸ்குவாடா வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. நாங்க அடிச்ச மணி கடவுளை கேட்டுச்சோ இல்லையா கௌதம் கேட்டுருச்சு போல என்ன பண்ணாரு, என்னங்க ஒரே ஓப்பனரா இருக்காங்க அப்படின்னு நாங்க வீடியோல கேட்டிருந்தோம். இப்ப கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாரு, எல்லா ஓப்பனையும் கிளியர் பண்ணிட்டு எல்லாரும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை தூக்கி போட்டாரு. T20 ஸ்குவாட்லயும் சரி ODI ஸ்குவாட்லயும் சரி பேக்கப் ஓப்பனரே இல்லாம போறாங்க. ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ரோஹித் சர்மா கில் ODI ஸ்குவாட்ல இருக்காங்க, வேற யாருமே இல்ல. அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் கில் அவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. நானே திணறேன் பாருங்க, திணறேன் என்னடா செய்யறது அப்படின்ட்டு. பேக்கப் ஓப்பன் இல்லாம ஒரு ஸ்குவாட் எப்படி எடுத்தாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல. தம்பி எங்களுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு நினைக்கிறேன் கௌதம் கம்பீர். நீங்க ஆகாயம் என்று SKOயை கேப்டனா போட்டது கூட நான் மன்னிச்சிருவேன்டா. ஆனா ஃபார்ம்ல இருந்த ருத்ராஜ் கைக்வாட், அபிஷேக் சர்மா, முகேஷ் குமார்லாம் விட்ட பாத்தியா, அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. அந்த மாதிரி ஒண்ணு பெர்ஃபார்ம் பண்ணுங்க. 3 பேருமே பயமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எதுக்கு T20ல இருந்து டிராப் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல. டேய் நீங்க ஏதாவது லூஸா இல்ல லூஸ் பண்ணி அடிக்கிறீங்களா, இதுக்கு நீங்க வேலை மணக்கு சம்பளம் வேற அப்படின்ற மாதிரி ஸ்குவாடோட அனௌன்ஸ்மெண்ட்டே எங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா நீ MS தோனி ஃபேன், அதனால ருத்ராஜ் கைக்வாட்டை டிராப் பண்ணதுக்கு கதறியான்னு கேட்டா I condemn you. Get out. அவர் பர்ஃபார்ம் பண்ண விதமே சூப்பரா இருந்தது. இவருக்கு பதிலா யாரை எடுத்திருக்காங்கன்றதுதான் எங்களுக்கு இன்னுமே காண்டாச்சு. மேடம் இவனை யாரு தெரியுமா மேடம் எடுத்திருக்கானுங்க, ரியான் பராக் எடுத்திருக்காங்க மேடம். அவன் யாரு தெரியுமா மேடம், ஆட்டத்தை பாருன்னா ஆட்டக்காரியை பார்த்துக்கிட்டு இருப்பான் மேடம். நான் ஒரு துப்பாக்கூர் மேடம், அவனை போய் எடுத்து இப்படி மட்டமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேடம். எங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஸ்குவாட்ல முக்கியமா அனௌன்ஸ் பண்ண ரியான் பராக தான் போட்டு போல மறந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹார்திக் பாண்டியா ஒரு கேப்டனா இருக்காரு, எதுக்கு போய் ஆகாயம் இன்னும் SKOவை இவரை எதுக்கு கேப்டனா போட்டீங்க? அதுவும் அவர் 30 வயசுக்கு மேல போய்கிட்டு இருக்கு. ஓ வயசு என்ன இவங்க வயசு என்ன சேர்க்கை சார் ஒரு நியாயம் வேணாமடா. எதுக்கு ஒரு யங்ஸ்டரை கேப்டனா போட்டுருந்தா கூட ஓகே, இவர் ஏதோ யங்ஸ்டர் ட்ரை பண்றாங்கன்னு சொல்லலாம். அப்புறம் ஹார்திக் பாண்டியாக்கு விசியும் கொடுக்கல. கௌதம் கம்பீர் எல்லாத்தையும் மாத்துவாருன்னு பார்த்தா எப்படி மாத்திரம் பாத்தியா? எப்படின்னு சூப்பர்ல ஸ்குவாட் எப்படி இருக்கு, என்னலாம் அதுல அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றது வீடியோல பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு தி வீடியோ. திஸ் இஸ் ஒன் பெட்ஸ். கௌதம் கம்பீர் இந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணி KKR கோட்டால எல்லாரும் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி மட்டமா பண்ணிருக்கீங்களே ஜி அப்படின்ற மாதிரி தான் இருந்து. அவன் யாரு பார்த்தால கோவமா பேசும்போது அவன் காது செவந்துச்சு பாத்தியா, கண்டிப்பா அவன் நம்ம சாதிகார பயதால. KKRல இந்த எல்லாரையும் உள்ள கூட்டு வந்தாரு. சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு யார் சார் வேணும்? பெருசா ஒண்ணும் இல்ல சார், KKRல இருந்து எல்லாரையும் கூட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கூட்டு வந்துருக்கேன். தம்பி அதெல்லாம் செல்லுபடியாவாது, நாங்க சொல்றதை கேளுங்கன்ட்டு அவர் கேட்கறதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க BCCI. அப்படின்னு ஒரு விஷயம் போது. இது 100% ட்ரூவா ட்ரூ இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. பட் ஆனா ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டே தான் இருக்கு. ஸோ ஸ்கையை ஏன் கேப்டனா போட்டாங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸ்கையை இன்ட்ரடியூஸ் பண்ணவரே கௌதம் கம்பீர் தான். அவர் எங்க செல்ல பிள்ளை, அந்த குழந்தையே நீங்க தான் சார் அப்படின்ற மாதிரி அவரை கேப்டன் ஆக்கி விட்டாங்க. இன்னும் யார் பேலன்ஸ் இருக்காங்க அப்படின்னு நாங்க யோசிச்சோன்னா, இவர் ஹெட் கோச் ஆனவனே ஹர்ஷித் ராணாவை உள்ள கொண்டு வருவாருன்னு நினைச்சோம். ஹர்ஷித் ராணா உள்ள கொண்டு வந்தாங்க. அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. அவர் ஏன் இந்த பிளேஸ் டிசர்விங்கா இருக்காருன்னே எங்களுக்கு தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி நடராஜன் இருக்காரு. தமிழ்நாடு பிளேயர்லாம் சப்போர்ட் பண்றேன் நீங்க கேட்டீங்கன்னா, நடராஜன் எடுக்கலன்னா பர்பிள் கேப் வாங்கின ஹர்ஷல் பட்டேலாவது நீங்க எடுத்துருக்கலாம். ஸோ என்ன காம்பினேஷன்ல இவங்க ஸ்குவாட் செலக்ட் பண்றாங்கன்னே எனக்கு தெரியல. சௌரிய புண்டைக்கு சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உங்க சௌரிய புண்டைக்கு பேசுவோம், நாங்க படிச்சு உள்போமா. இன்னொரு எங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப பாவமா இருந்தவர் எங்களுக்கு யாரு தோணுச்சுன்னா யுஸ்வேந்திர சஹல் தான். T20 வேர்ல்ட் கப்ல அவர் பெஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஸ்ரீலங்கா சீரிஸ் அவளை எடுக்கவே மாட்டாங்க. அதனால ஒரு நல்ல மனுஷன் தான், பாவண்டா, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கடா. நான் விளையாடாமலே தோத்து போயிட்டு இருக்கேன் சார். அந்த மாதிரி இருக்காரு யுஸ்வேந்திர சஹல். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் சீரிஸ்ன்னு வந்தாலே உங்களுக்கு தெரியும், ஆஹா இது வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்கொடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கு அப்படின்ற மாதிரி சிராஜ் ரெடி ஆகிட்டு இருக்காரு. சிராஜ் வந்தாலே ஸ்ரீலங்கன் டீம்னாலே சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது, பொலந்து விக்கெட் எடுத்து போய்கிட்டே இருப்பாப்ல. ஆஹா என்னடா இந்தியன் B ஸ்குவாட் வரும் C ஸ்குவாட் வரும்னு பார்த்தா இந்தியன் ஸ்குவாடே வருதுன்ற மாதிரி விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஹார்திக் பாண்டியா எல்லாரையும் உள்ள இறக்கிட்டு யார் வேணா அடிச்சிங்க, சாம்பியன்ஸ் ஆஃபி டீம் செலக்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இறக்கி விட்டுருக்காங்க போல. ஸோ கம்பேக் ஃபார் ஸ்ரேயாஸ் ஐயர், அதுக்கப்புறம் KL ராகுல். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன்சி கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. எனக்கு முதலே தோணுச்சு, அதுக்கு முன்னாடி எனக்கு தோணுச்சு. T20 வேர்ல்ட் கப்ல IPL ஏன்னா ஒரு ப்ரூவன் கேப்டன்.
ஆகாயம் இன்னும் எஸ்கேவை இது வரைக்கும் எதுவுமே அவர் ப்ரூவ் பண்ணல. அவர் ஒரு T20 லோக்கல் ஸ்குவாட்லயாவது அவர் கேப்டனா இருக்காரான்னு பார்த்தாலும் எங்களுக்கு தெரியல. ஸோ அவர் ஏன் கேப்டனா போட்டிருக்காங்கன்னே தெரியல. ஸோ கௌதம் கம்பீர் உள்ள வந்தது வந்து ஒரு கோட்டாவா கொண்டு வராரு. அவருக்கு ஃபயர் விட்டவங்க எல்லாம் இப்ப கழுத்துக்கு அடிச்சுட்டு இருக்காங்க, மாமான போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ கருத்து செக்மெண்ட்டுக்குள்ள போவோம். வெல்கம் டு கருத்து கந்தசாமி. ஸோ எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸ்குவாட் பேலன்ஸ்டா இருக்கானா கண்டிப்பா இல்லை. ஏன்னா பேக்கப் ஓப்பனர்ஸே இல்லாமல் ஒரு ஸ்குவாட் செலக்ட் பண்ணாங்க. ஒரு ஸ்குவாட் செலக்ட் பண்றாங்கன்னா 15 மெம்பர் ஸ்குவாட்ல ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கப் ஓப்பனர், ஒரு ஸ்பின்னர், ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஒரு விக்கெட் கீப்பர் பேக்கப்பா இருப்பாங்க. அப்படி விக்கெட் கீப்பர் பேக்கப்பா ஆல்ரெடி ஸ்குவாட்ல இருக்காருன்னா இன்னொருத்தர யார் எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஒரு ஸ்பின்னரையும் எடுத்துட்டு போவாங்க. இதுதான் ஒரு ட்ரெடிஷனல் ஃபார்மேட்டா இருக்கும். ஆனா இப்போ என்ன பண்றாங்கன்னா பேக்கப் ஓப்பனரே இல்லாம 2 ஸ்குவாடையும் செலக்ட் பண்ணிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகாதுன்னு எங்களுக்கு தெரியல. பட் எல்லாருமே மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை டெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து கௌதம் கம்பீர் மிடில் ஆர்டர் தானே உங்களுக்கு டெஸ்ட் பண்ணோம், எல்லா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனையும் எடுத்து உள்ள போட்டு. ஸோ ODI ஃபார்மேட்டுக்கு சிவம் துபே எதுக்குன்னே எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவர் வந்து ஒரு லாங்கர் ஃபார்மேட் ஆடுற ஒரு பிளேயர் ஆனா கிடையாது. T20ல அவர் கடைசியா அடிக்கூடி 6 அடிக்கிறதா அவர் வச்சிருக்காங்க. ஸோ அவரை எடுத்ததும் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய லாகா தான் தெரியுது. அதுக்கப்புறம் போலிங் டிபார்ட்மெண்ட்ல கலீல் அகமதுக்கு பதிலாக கண்டிப்பா இவங்களுக்கு யார் சான்ஸ் கொடுத்துருக்காங்களா பாத்தீங்கன்னா நிகேஷ் குமார் சான்ஸ் கொடுத்துருக்கலாம். இஸ் அ ப்ரூவன் பெர்ஃபார்மர். அபிஷேக் சர்மாவையும் எடுத்திருக்கலாம், இல்ல ருத்ராஜ் கைக்வாட்டையுமே எடுத்திருக்கலாம். ஏன்னா 2 பேருமே ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ கில் ஃபார்ம்ல இல்ல அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி வருது. கில் இஸ் அ ஃபார்ம் பிளேயர். ஸோ அவரை பத்தி நாங்க எந்த கருத்தும் சொல்ல விரும்பல. ஏதாவது கருத்துன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இவர் ரியான் பராக் எடுத்ததுதான் மிகப்பெரிய தப்பு. இஸ் நாட் இன் ஃபார்ம் ஆர் இஸ் குட் வித் ஸ்பின்ஸான்னு கேட்டாலும் இல்லை. ஸோ அவர் எடுத்ததே எங்களுக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய டிராபேக்காக தான் எங்களுக்கு தோணுது. ஸோ அவர் வேணாம், நீங்க வந்து கைக்வாதை எடுத்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா அபிஷேக் சர்மாவை இறங்கி போட்டு அடிக்க விட்டுருக்கலாம். ஸோ ஏன் அவர் எடுத்து டெஸ்ட் பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல. உடனே வந்து பல யூடியூப் சேனல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணலாம். என்னன்ட்டுனா இந்த மாதிரி வந்து அவர் வந்து இது வந்து டெஸ்டிங் த வாட்டர்ஸ் தான், அவர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லலாம். டெஸ்டிங் வாட்ஸ்ன்றது லாஜிக்கா டெஸ்ட் பண்ணிருந்தோம். இல்லாஜிக்கெல்லாம் வந்து யாரெல்லாம் வேணுமோ வாங்க, எனக்கு வந்து இவரை பிடிக்கும் அதனால அவர் ஸ்பாட்ல எடுத்து போட்டுக்கிறேன் அப்படின்னு டெஸ்ட் பண்றது எங்களுக்கு தெரிஞ்சு ஃபேரா இருக்கானா? நோ, தேர் இஸ் சம்திங் பிட்வீன் ரைட் ராங், தேர் இஸ் ஃபேர். ஸோ இந்த கால் வந்து ஃபேரா இருக்கானா? கண்டிப்பா இல்லை. ஸோ கருத்து கந்தசாமி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து முக்கியமான விஷயம் சொல்லணும்னு எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐயா நீங்க ஸ்குவாட் செலக்ட் பண்ணுங்க, யாரை வேணா செலக்ட் பண்ணுங்க, யார் இன்ஃபார்ம் பிளேயரா இருக்காங்க, இந்த ஸ்குவாட்ல இவரை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு பார்த்து இருக்கலாம். அதை விட்டுட்டு சும்மா ரேண்டமா உங்களுக்கு பிடிச்சவங்களெல்லாம் எடுத்து அவங்க கேப்டனா போடுறதோ போலரா போடுறதோ ஸ்குவாட்ல அனௌன்ஸ் பண்றதோ எங்களுக்கு தெரிஞ்சு கரெக்டா படலை. தம்பி அப்படின்னு நடக்கிறதுக்குள்ள நீங்க தயவு செஞ்சு கரெக்டா மற்ற விஷயங்களா பார்த்து நடந்துக்கிட்டா கரெக்டா தரும். தம்பி நீ ஏன் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், உனக்கு எல்லாம் என்னடா கிரிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீ எல்லாம் சொல்லி கௌதம் கம்பீர் பண்ணுமா நீங்க யாரா கேட்டீங்கன்னா நாங்க கருத்து தான் சொல்றோமே தவிர கருத்து யாரு வேணா சொல்லலாம். ஸோ கருத்து மட்டும் தான் சொல்றோம். மற்றபடி சப்போஸ் நாளைக்கு இது ஒர்க் ஆயிட்டாலும் நாங்க அதே சந்தோஷப்பட்டு பரவாயில்ல, நாங்க சொன்னது தப்பாயிடுச்சு, கௌதம் கம்பீர் கரெக்ட்னு சொல்லிட்டு வீடியோ போட்டோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.